வர்றீங்க வந்துட்டு வக்கீல்னு கேட்குறீங்க. உங்களே யார் வக்கீல்னு கேட்க சொன்னதாரு? பேசுங்க, பேசுங்க. நீங்கள் பேசுனாலும் ரெக்கார்டு இருக்கு, பேசுங்க. ஹலோ சொல்லுங்க. பேசுங்கண்ணா, பேசுங்க. லைவ் பேசுங்க. என்ன வரைக்கும் பேசுங்க, பேசுங்கண்ணா. என்ன பேசுங்களா பேசுங்கண்ணா. ஆனால் கூட போய் போன காதல் மரவல் மறந்து நிற்காதீங்க. என்ன இப்போ பேசுங்க. யாரை வேணாலும் கூப்பிடுங்க, பேசுங்க. இப்போ பேசுங்க. ஏன் அப்படியே அவன் 1/2 மணி நேரம் பேசுனீங்கல்ல வக்கீலின்னு, இப்போ கேளுங்களேன். வீட்டுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் வந்து வக்கீலையா அது இல்லையா இது இல்லையா நான் அசிங்கமாக பேசுனீங்கன்னா அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா யாருக்கு சார் கை கட்டி நிற்கிறது? பக்கத்து வீட்டில் நாங்கள் தான் நிற்கணும். உங்களுக்கு என்ன நீங்கள் போயிடுவீங்க? அதெல்லாம் அசிங்கம் இல்லையா? உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவும் கடமை இங்கேருந்து இப்படி தான் போய் பேசின கமெண்ட் வந்துடுவீங்களா? இப்போ சட்டப்படி என்ன ஒன்றும் பண்ணுங்க, போங்க. ஹலோ சார் வர்றதாமா? பொறுமையாக தான் சார் கேட்கணும். ஒருத்தனால முடியலன்னா அதையும் நீங்கள் அனுசரித்து தான் வாங்கி ஆகணும். அதுக்காக நீங்கள் பாட்டுக்கு சௌரியத்தை பேச முடியுமா? அக்கம் பக்கம் நீங்கள் பாட்டுக்கு நின்று பேசுவீங்க, எல்லாரும் கேவலப்பட்டுட்டு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா யார் கை கட்டி நிற்கிறது? ஹலோ அவர் ஃபேஸ்புக்கில் வீடியோ எடுக்கிறாராமாங்க சார். சரிங்க சார். அவருக்கு ஈஸியாக போயிட்டாருங்க. சரிங்க சார். நானும் எதுக்கு ஈஸியாக எடுக்கிறேன்? பேசுகிற வார்த்தை தான் பேசணும். கடன் கொடுத்துட்டேங்கிறக்கோசரம் எல்லா வார்த்தையும் பேச சோறு திங்கிறியா என்ன திங்கிறியா இதெல்லாம் யாருக்கு சார் ரைஸ் கொடுக்குது உங்களுக்கு அதை பேசுறதுக்கு? சொல்லுங்க வைக்கலாம். உங்க வீட்டில் உங்க அம்மா வந்து நாங்கள் இப்படி கேட்டால் கமெண்ட் இருப்பீங்களா? இல்ல அவர் எதுக்கு வக்கீலின்னு எதுக்கு கேட்கறாரு? வீடியோ ஓடுறீங்க வக்கீல் எதுக்கு கேட்கறாரு? யாருங்க அவர் வக்கீலின்னு கேட்கறது? அவர் அப்போ அப்மிட் காசு எடுத்து கொடுத்துருக்காரு, சம்பளத்தை கொடுத்துருக்காரு. வீடியோலாம் ஆஃப் ஆகாதுங்க. என்ன தெளிவாக சொல்றீங்க? போய் கட்டில சட்ட ஆபீஸ் வரவனுங்கிறது கிடையாதுங்க. ஆபீஸ் வரவனும் கிடையாது. சட்டப்படி லீகல் ஒரு நோட்டீஸ் கொடுக்கன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? நீங்க போய் அதை போய் பாருங்க. உங்களுக்கு பணம் கட்டலாம் சட்டப்படி என்னவோ அதை பண்ணுங்க. சரிங்களா? போய் ஆபீஸ்ல போய் நிற்கிறது வீட்டில் எடுப்பது மணிக்கணக்கில் நிற்கிறதா நீங்க பண்ணாதீங்க. போறவங்களாம் பின்னாடி வருவீங்க இல்லையா? எங்க போற நீங்க?